Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் வடை எப்படி பண்ணலாம்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவர் ஒரு 5 minutes நல்லா ஹாட் வாட்டர்ல வச்சிட்டு அப்புறமா இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கங்க. இதுக்கு நான் வந்து கிரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க ஹேண்டி சாப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கரம் மசாலா, ஜீரா பவுடர், चाट मसाला इल्लादवंगा सोंबु पाउडर கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா உப்பு, கரி லீவ்ஸ், ginger garlic paste, அப்புறம் ஒரு ஆனியன். இதெல்லாம் நல்லா கைவிட்டு நீங்க வந்து mix பண்ணி விட்டுக்கங்க. இந்த வெங்காயம் எல்லாம் உதிர்ந்து வரணும். சோ நல்லா இந்த மாதிரி கை வச்சு mix பண்ணி விட்டுக்கங்க. இப்போ இதோட 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கங்க. இதை இப்ப நல்லா பிசைஞ்சு விட்டுக்கங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுனா 1 டேபிள்ஸ்பூன் கொஞ்சமா தண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இத பால் பிடிச்சு நீங்க வந்து சைடுல வச்சிரலாம். இப்போ ஒரு கடாயில நம்ம ஃப்ரை பண்ற அளவுக்கு நீங்க வந்து ஆயில் ஊத்திக்கணும். இப்போ நம்ம பிடிச்சு வச்சிருக்க பால் எல்லாமே நீங்க வந்து வடை ஷேப்புக்கு நல்லா பிரஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கிற மாவு எல்லாமே 1 by 1 ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம். இது வந்து சைடுல உங்களுக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனா வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து மாத்தி விட்டு எடுக்கணும். மெயினா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க ஃப்ரை பண்ணுங்க. அப்பதான் உள்ள நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நீங்க வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷா நீங்க வந்து டொமேட்டோ கெச்சப் கூட வச்சுக்கலாம். சட்னி இந்த மாதிரி கூட நீங்க வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ். நீங்க வந்து குழந்தைகளுக்கு விருப்பப்படி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். அண்ட் ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. Thank you for watching.